சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் இப்போ ரிலீஸுக்கு ரெடியாக இருக்க திரைப்படம் வேட்டையன். இந்த வேட்டையன் படத்தை டிஜே ஞானவேல் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. மேலும் இந்த படத்துக்கு அனிருத் மியூசிக் பண்ணியிருக்காரு. லைகா ப்ரொடக்ஷன்ஸ் பிரம்மாண்டமாக இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அக்டோபர் 30 இந்த படம் ரிலீஸ் ஆகும் சொல்லிட்டு அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. மேலும் தீபாவளி குறியீடாக தான் பார்த்தீங்கன்னா இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. அன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா அமரன் படமும் ரிலீஸ் ஆக போகுது. அதனால் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் சிவகார்த்திகேயனும் கிளாஷ் கண்டிப்பாக இருக்கும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ரசிகராக சொல்லப்படுறது நம்ம சிவகார்த்திகேயன். அப்படி தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வளர்ந்து வந்தவர். இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய ஆயத்தமாயிட்டாரு. அதாவது அவர் நடித்த அமரன் படம் அக்டோபர் 31 ரிலீஸ் ஆகுது. நம்ம சூப்பர் ஸ்டார் நடித்த வேட்டையன் திரைப்படம் அக்டோபர் 30 ரிலீஸ் ஆகுது. இதனால் மிக பெரும் கிளாஷ் உருவாக அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த படத்தில் ரிட்டையர் ஆன போலீஸ் அதிகாரியாக நடிச்சிருக்காரு. மேலும் ஜெய்பீமை எடுத்த நம்ம டிஜே ஞானவேல் தான் இந்த படத்தை எடுத்திருக்காரு. இதனால தான் இந்த படத்துடைய எதிர்பார்ப்பு பன்மடங்கு இருக்குது. மேலும் அமிதாப் பச்சன் இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. கூட நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடு சேர்ந்து ஃபகத் ஃபாசில், ராணா டகுபதி, மஞ்சு வாரியர், துஷாரா விஜயன், ரித்திகா சிங் போன்ற மிக பெரும் நட்சத்திர பட்டாளமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோடைய அடுத்தடுத்த அப்டேட்ஸுக்காக தான் ரசிகர்களாக நீங்களும் சரி, மக்களாகிய எல்லாரும் சரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பற்றி ரஞ்சித் ஒன்று சொல்லியிருக்காரு. அதாவது அடுத்த படம் குறித்த தகவலை வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விக்ரம் நடிப்பில் தங்கலான் என்ற திரைப்படத்தை இயக்கியிருக்காரு ரஞ்சித். இந்த படத்தோட ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில் விறுவிறுப்பாக போய்கொண்டிருக்கு. இந்நிகழ்ச்சியில் தனக்கு ரஜினியை இயக்கும் வாய்ப்பு கிடைத்தது எப்படி என்று பேசியிருக்காரு. மேலும் தன்னுடைய அடுத்த படம் குறித்தும் ஒரு மனம் திறந்து தகவலை சொல்லியிருக்காரு. தமிழ் சினிமாவில் முக்கியமான இயக்குநர்களில் ஒருவராக தான் ரஞ்சித் இயக்குனர் வெங்கட் பிரபுவோட உதவி இயக்குநராக பணியாற்றியிருந்தார். வெங்கட் பிரபு இயக்கத்தில் வெளியான சென்னை 28, சரோஜா, கோவா என 3 படங்களில் பணியாற்றியவர் ரஞ்சித். அதன் பிறகு அட்டகத்தி என்ற படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமானார். தினேஷ் நடிப்பில் 2012 வெளியான அட்டகத்தி திரைப்படம் பிளாக் பஸ்டர் வெற்றியை பெற்றது. தன் முதல் படத்திலேயே வித்தியாசமான கதைக்களத்தோடு வெற்றி பெற்ற ரஞ்சித் அடுத்ததாக கார்த்தியை வைத்து மெட்ராஸ் என்ற திரைப்படத்தை இயக்கினார். இந்த படம் தான் ரஞ்சித்துக்கு மிகப்பெரிய திருப்புமுனையை ஏற்படுத்தி கொடுத்தது என்று சொல்லலாம். அதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 2014 வெளியான மெட்ராஸ் திரைப்படம் வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் மிகப்பெரும் வெற்றி பெற்றது. இந்த படத்தோட வெற்றி ரஞ்சித்துக்கு ரஜினியை வச்சு இயக்கும் பட வாய்ப்பை பெற்று தந்தது. ரஜினியை வைத்து கபாலி மற்றும் காலா என தொடர்ந்து 2 படங்களை இயக்குனார் ரஞ்சித். 2016 உச்சகட்ட எதிர்பார்ப்பு மத்தியில் வெளியாகி கபாலி திரைப்படம் கலவையான விமர்சனங்களை தான் பெற்றது. இருப்பினும் வசூல் ரீதியாக கபாலி ஹிமாலய வெற்றி பெற்றது. அதன் பிறகு வெளியான காலா திரைப்படமும் கலவையான விமர்சனங்களை பெற்றாலும் வசூல் ரீதியாக வெற்றியை பெற்றது. இந்நிலையில் தனக்கு ரஜினி படத்தை இயக்கும் வாய்ப்பு எப்படி கிடைத்ததுன்னு சொல்லிட்டு ரஞ்சித் பேசியிருக்காரு. சியாம் விக்ரம் வச்சு ரஞ்சித் தங்கலான் என்ற திரைப்படத்தை இயக்கியிருக்காரு. மிக பெரும் பொருட்செலவில் உருவாகியிருக்கும் இந்த படத்தை இந்திய திரையுலகமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கு. தற்போது தங்கலான் படத்தின் ப்ரொமோஷன் நிகழ்ச்சி நடைபெற்று வருது. இந்நிகழ்ச்சியில் பேசிய ரஞ்சித், மெட்ராஸ் திரைப்படம் அனைவருக்கும் பிடித்தது, ரஜினி சாருக்கும் பிடித்தது, என் அரசியல் அவருக்கு பிடித்தது, அதனால தான் கபாலி படத்தை இயக்கும் வாய்ப்பை எனக்கு கொடுத்தாரு. கபாலி ஹிட் ஆனதுனால தான் காலா படத்தை இயக்கும் வாய்ப்பையும் எனக்கு கொடுத்தாரு என்றார் ரஞ்சித். இந்த கருத்து தான் தற்போது இணையத்தில் படு வைரலாக போய்கொண்டிருக்கு. இந்நிலையில் விக்ரம் மற்றும் ரஞ்சித் கூட்டணியில் வித்தியாசமான கதைகளத்தில் உருவான தங்கலான் திரைப்படத்தை அனைவரும் ஆவலாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் மிக பெரும் வெற்றியை பெறும் சொல்லிட்டு அனைவராலும் எதிர்பார்க்கப்படுது. இந்த படத்துடைய வெற்றியை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு தன்னுடைய ஹிட் படமான கபாலி படத்தோடைய 2ஆம் பாகத்தை எடுக்கலாம்னு சொல்லிட்டு திட்டமிட்டிருக்காராம் ரஞ்சித். இந்த கதைக்களத்தையும் பார்த்தீங்கன்னா இப்போ ரெடி பண்ணிட்டு வராரு. தங்கலான் படம் எந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க போது அதை பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா அடுத்த படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட இருக்கும்னு சொல்லிட்டு சொல்ல வந்திருக்காரு. மேலும் கபாலி படத்தில் என்னென்ன தப்புகளை செஞ்சாரோ அந்த தப்புகளெல்லாம் இப்போ செய்ய மாட்டேன், கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வித்தியாசமான ரஜினியை இந்த படத்தில் காமிப்பேன், அதாவது ஹியூத்தான ரஜினி இந்த படத்தில் இருப்பார் என்றும் அவர் சொல்லியிருக்காரு. ஒரு பக்கம் ரசிகர்களோ கண்டிப்பாக ரஞ்சித் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் ரஞ்சித் நம்ம ரஜினிகாந்தை வச்சு படம் எடுப்பாரா இல்லையான்னு. உங்களோட கருத்து என்ன? மீண்டும் ரஞ்சித் எடுத்தாருன்னா நல்லா இருக்குமா இல்லையா? மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் முடிச்சு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.